ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு அபிஸ் லைஃப் ஸ்டைல். காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின் க்ளோ ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு, வெயிட் லாஸ்க்கு இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இது தரப்போகுது. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் எந்த ஜூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி ஜூஸ் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணணும், அது எப்போ குடிக்கணும், அது குடிக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அபிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிசி ஜூஸ், அந்த பேர்லையே அதுக்கான அர்த்தம் இருக்குது. ஏனா ஆப்பிள், பினா பீட்ரூட், சினா கேரட். இந்த 3 பொருட்கள் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது கூட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு விருப்பமான சில ஹெல்த்தியான ஃபுட்ஸும் நம்ம சேர்த்துக்கிறலாம். அதாவது இந்த ஜூஸ் அரைக்கும் போது புதினா, மின்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இஞ்சி, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து இந்த ஜூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த ஜூஸில் வைட்டமின் ஏ, B1, B2, B6, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, நிறைய மினரல்ஸ், ஜிங்க், காப்பர், அயன், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது போன்ற நிறைய மினரல்ஸ் கூட இதில் இருக்குது. ரொம்ப ஏஜ் ஆகிட்டா நம்ம முகத்துலலாம் ஃபைன் லைன்ஸ் முக சுருக்கங்கள்லாம் ஏற்படும்ல, அதெல்லாம் வராமல் கூட இது தடுக்கும். இந்த ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தா கொஞ்ச நாள்லையே நம்மளுக்கு நல்ல ஒரு பிங்கிஷ் ஷேடு கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸில் பார்க்குறதுக்கே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஜூஸ். எக்ஸாமுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் இது நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது நம்மளுடைய மெமரி பவரை நல்லா ஷார்ப் பண்ணும். கூடவே வயசாகிறவங்களுக்கு மெமரி பவர் கம்மியாக ஆரம்பிக்கும்ல, இந்த ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு நல்லாவே மெமரி பவர் இருக்கும். அதே மாதிரி ஐ விஷன் நல்லாவே இருக்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸை இது ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அதாவது லிவர், கிட்னி இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா கிளென்ஸ் பண்ணி அதோட சிஸ்டமை நல்லா இயங்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். கூடவே பாடியை டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஜூஸ் குடிக்கலாம். ஏன்னா இது நல்லாவே டீடாக்ஸ் பண்ணும். இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு வரக்கூடிய கிராம்ஸ்லாம் கூட இது தடுக்கும். இப்படி இதோடைய பெனிஃபிட் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஏபிசி ஜூஸை நல்ல ஒரு மிராக்கிள் ட்ரிங்க்னே சொல்கிறோம். இப்போ இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு. இதை இப்போ எப்போ குடிக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்போ தான் நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வெறும் வயிற்றில் குடிக்க முடியலைன்னா நீங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் கூட குடிக்கலாம். இப்போ இதை யார் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஜூஸ் எடுத்துக்கிறலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அரை கிளாஸ் மட்டும் கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் ஒரு முழு கிளாஸ் சாப்பிட்லாம். ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ், பால் கொடுக்கும் தாய்மார்கள், அதுக்கப்புறமா 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க, இவங்கெல்லாம் இது குடிக்கக்கூடாது. கூடவே வேறு ஏதாவது டிசீஸ்க்காக நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை குடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஜூஸரில் போட்டு ஜூஸ் எடுக்கிறது, இன்னொன்று ஜூஸர் இல்லாதவங்கன்னா நார்மலாக நம்ம பல ஜூஸ்கள்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுக்கிறது. இப்போ இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் 3 தான். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய ஆப்பிளாக இருக்கணும். ஒரு கேரட், ஒரு பீட்ரூட். இது ஒரு ஆளுக்கான அளவுகள். நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, 3 பேராக சாப்பிட போகிறீங்கன்னா 3 ஆப்பிள், 3 கேரட், 3 பீட்ரூட் எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான ரேஷியோ. சில பேர் இது கூட புதினா, கொத்தமல்லிலாம் கூட போடுவாங்க. நான் இன்றைக்கி பிளெயின் ஜூஸ் நான் எப்படி குடிப்பேனோ அதுதான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி ஜூஸரில் தான் இந்த ஜூஸ் போட போகிறேன். இந்த ஜூஸருடைய லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சி ஜாரில் போட போகிறீங்கன்னா இது எல்லா பொருட்களையும் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜூஸை குடிக்கலாம். சில பேர் சக்கையோடு அப்படியே குடிப்பாங்க. நான் அந்த மாதிரி குடித்ததில்லை. நான் எப்போதுமே ஜூஸாகவே எடுத்துகிட்டு தான் குடிப்பேன். அந்த சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குடிப்பேன். ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும்.
உங்களுக்கு எந்த மாதிரி வெர்ஷன் பிடிக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். நான் இன்னொரு நாள் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஜூஸ் எடுத்தாச்சு. இது கூட 2 எலுமிச்சம்பழத்துடைய சாறு வந்து நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கணும். அவ்வளோதான், நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நம்ம ஜூஸரில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப கெட்டியான ஜூஸ் மட்டும் தனியாக பிரித்து வரும். அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துட்டு தான் குடிக்கணும். ஏன்னா அப்படியே குடிக்க முடியாது, ரொம்ப திக்கான ஜூஸாக இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும்போது ஆல்ரெடி தண்ணி ஊற்றி தான் நம்ம அடிப்போம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஐஸ் போட்டு குடிக்கலாம், சர்க்கரை போட்டு குடிக்கலாம். சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். வெள்ளை சர்க்கரை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இனிப்புக்காக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே ப்ளெயினாக தான் குடிப்பேன். இந்த ஜூஸ் நீங்கள் ஒரு டைம் குடிச்சு பாருங்கள், சர்பத் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த ஜூஸை. நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் குடிச்சிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு ஜூஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ரெமடியாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிக நாள் நம்ம எடுத்துக்கும் போது தான் அதனுடைய பெனிஃபிட் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 1-2 நாட்களில் தெரியாது. அதே மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் எல்லார் உடம்புக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து சில உணவுப் பொருட்கள் அலர்ஜி ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமான அளவுகளில் இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி 1-2 நாள் குடிச்சு பாருங்கள். ஸ்டொமக்கில் வந்து ஸ்டொமக் அப்செட், அதுக்கப்புறமா ஏதாவது அரிப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஜூஸை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் குடிக்க வேண்டாம். உங்களுக்கு நல்லா இருக்குது, உடம்புக்கே வந்து நல்லா தெளிச்சியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூஸை வந்து குடிச்சிக்கிறலாம். இந்த ஜூஸை ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வரக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னென்னா, நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தால் கூட மறைஞ்சிரும். நல்லாவே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.